அந்த அழகிய காட்டில் கொடிய குணம் கொண்ட தேள் ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை இருந்தது. அந்த தேள் வெகு நாட்களாக இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போக ஆசைப்பட்டது. அதற்காக அந்த நீரோடையில் இருக்கும் பெரிய மீன்கள், நண்டு, ஆமை போன்றவைகளிடம் தேள் உதவி கேட்டது. ஆனால் அந்த தேளின் குணம் தெரிந்த அவை, பொல்லாத தேள் நம்மை கொட்டிவிடும் என்று அதற்கு உதவி செய்ய மறுத்துவிட்டன. ஒரு நாள் நீரோடையை கடக்க வேறு யாரிடம் உதவி கேட்கலாம் என்று தேள் யோசித்து கொண்டு இருந்தபோது அந்த நீரோடையில் தவளை ஒன்று வந்து கொண்டிருந்தது. தவளையை கண்ட தேள், "தவளையாரே, நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும், என்னை அங்கு கொண்டு போய் விட முடியுமா?" என்று கேட்டது. தேளின் கொடிய குணம் பற்றி அறியாத அந்த தவளை, "கண்டிப்பாக, எனக்கும் அக்கறையில் வேலை இருக்கிறது, நானும் அங்குதான் போகிறேன், என் முதுகில் ஏறிக்கொள்ளும், உம்மை நான் அக்கறையில் விட்டு விடுகிறேன்" என்றது அந்த தவளை. தேளும் தவளையின் முதுகில் ஏறிக்கொண்டது. தவளை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தது. சிறிது தூரம்தான் தவளை சென்றிருக்கும். தேளுக்கு அப்போது ஒரு யோசனை வந்தது. நான் பல பேரை கொட்டியிருக்கிறேன், அவர்கள் வலியால் துடித்ததையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் நான் தவளையை கொட்டியதில்லையே. இந்த தவளையை கொட்டினால் எப்படி அது வலியில் துடிக்கும் என்று பார்த்து விடலாமே என்று யோசித்தது அந்த தேள். இதை விட்டால் வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது, இப்போதே செய்துவிடலாம் என்று எண்ணிய அந்த தேள் தவளையை அதன் முதுகில் கொட்டியது. ஆனால் தவளை எந்தவித உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக நீந்தி சென்று கொண்டிருந்தது. தேள் ஆச்சரியத்துடன் தவளையை பார்த்து, "தவளையாரே, உமது உடம்பில் வலியே வருவதில்லையா?" என்று கேட்டது. அப்போதும் தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத தவளை, "எனது முதுகு வழவழப்பானது, அதனால் எனக்கு அந்த இடத்தில் வலியே வருவதில்லை" என்று சொன்னது. "ஆனால் எனது கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும், இதில்தான் எனக்கு வலிகள், காயங்கள் ஏற்படும்" என்று மேலும் சொன்னது அந்த தவளை. "அப்படியா?" என்று கேட்டுக்கொண்ட தேள் மெதுவாக தவளையின் கழுத்து பகுதியை நோக்கி சென்றது. முதுகிலிருந்து கழுத்து பகுதிக்கு வந்த தேள் தவளையை கொட்ட தயாரானது. அப்போதுதான் தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்ட அந்த தவளை, தேள் கொட்ட வருவதை அறிந்து தலையை உடனடியாக தண்ணீருக்குள் இழுத்து கொண்டது. உடனே தேள் நீருக்குள் விழுந்துவிட்டது. தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேள் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனது. தவளை கரையை நோக்கி நிம்மதியாக நீந்திச் சென்றது. கெடுவார் கேடு நினைப்பார் என்பதே இக்கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்.